வணக்கம் வணக்கம் வணக்கம். என் பெயர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்லப்பல் நீகண்ட சிவா, முனீஸ்வர் அல்வாக் சித்தர் பேசுகிறேன். இப்போது அதிமுகவை சேர்ந்த எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகமும் இப்போ அந்த குரூப்புக்கு ஒரு கெட்ட நேரம் ஆரம்பிச்சு. அதாவது கர்நாடகூட்லேருந்து கல்லெறிகிறாங்க. ஒரு சிஎம் எடப்பாடிக்கு நீ என்னென்ன தப்பு பண்ணன்னு தெரியும். எடப்பாடி பகச்சின்னு வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. என்னடா ஜோசி கட்சி சேர்ந்த அதிமுக கட்சி சேர்ந்தவரா, டிஎம்கே சேர்ந்தவரா, என்ன எப்படின்னு இப்போ பேசுகிறாரு அப்படி நினைக்கலாம். கண்டிப்பாக ஒரு சிஎம்னா என்ன நெளிவு, என்ன சுழிவு, எத்தனை சொத்து எங்கே வச்சுக்கிறேன், என்ன ஊழல் பண்ண, என்னென்ன பிரச்சனை இது மேலே எல்லாத்தையும் தெரியும். ஏன்னா அவர் மிஞ்சி எதுவும் நடந்திருக்காது. அவர் என்னென்ன பண்ணீங்கன்னு எல்லாம் தெரியும். அப்போ கர்நாடகூட்லேருந்து கல்லெறியிற திமுகவும் பகிச்சிக்கினேன், அதிமுகவும் பகிச்சிக்கினேன், எடப்பாடியும் பகிச்சிக்கினேன். உங்கள் நிலைமை என்னாகும்? ஊழல் குற்றச்சாட்டுகள் வெளிவரும். ஊழல் குற்றச்சாட்டுகள் வெளிவந்தால் நல்லா கவனிங்க. எப்படி வெளிவரும்? எடப்பாடியாரையும் பகச்சிக்கினீங்க, டிஎம்கேவும் பகச்சிங்க. டிஎம்கே பற்றி சொல்றீங்க, டிஎம்கே தவறாக பேசுகிறீங்க. திமுகவையே நல்ல ஒரு அறிவாளியாக இருந்தால் ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். என்னடா அதிமுகவுக்கு அதாவது போனால் திராவிட கட்சிக்கு ஒரு ஆதரவு தராங்களே திமுக, அதை பயன்படுத்தின்னு ஒரு பதவி புகழோட ஒரு கௌரவமாக வாழலாமே அப்படின்ற எண்ணம் உனக்கு இல்லை. யாருக்கு? சிவி சண்முகம் இல்லை, எஸ்பி வேலுமணி இல்லை. அதால் பாருங்கள், நல்ல ஆண்டவன் நல்ல வாய்ப்பெல்லாம் கொடுக்குறான். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறீங்களா? பயன்படுத்திக்கல. மக்கள் நல்லா ஓட்டு அளித்தாங்க. அதிமுக வரணும் அப்படின்னு ஓட்டு அளித்தாங்க, வாக்களித்தாங்க. திமுக வரணும் வாக்களித்தாங்க, டிவிக்கு விஜய் வரணும் வாக்களித்தாங்க. ஆனால் பெரும்பான்மை டிஎம்கேக்கும் அதிமுகவும் நல்ல பெரும்பான்மை, நல்ல வாய்ப்பு, அரிய வாய்ப்பு. திமுக கொடுத்த ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ், பெரிய ஜாக்பாட். அந்த ஜாக்பாட்டை அழகாக பயன்படுத்தின்னு அமைச்சர் இருந்துக்கின்னு மதிப்பு மரியாதை கௌரவமாக சுமார் அந்த காலை தூக்கி விட்டுன்னு வாழ்ந்துக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு அதாவது கெட்ட நேரம், அதாவது பெரிய சொல்லுவாங்க, கெட்ட நேரம் வந்தால் அப்படி தான் பண்ணுவாங்க. அது மாதிரி எஸ்பி வேலுமணிக்கும் சிவி சண்முகத்துக்கும் ஒரு கெட்ட நேரம் ஆரம்பிச்சு. இப்போ இந்த குரூப்பு தனியாக போச்சுன்னா கண்டிப்பாக ஊழல் குற்றச்சாட்டுகள் வெளியிடும். என்னென்ன பாம்பின்கால் பாம்பறியும், யாருக்கு என்ன செய்தான்னு சொல்லிட்டு எடப்பாடியார் தெரியும். அவர் வெளியிட்டார்னா முடிஞ்சு போச்சு லைஃபு. என்ன கௌரவம் இப்போ பேசுகிறீங்களா? கௌரவமா? அந்த கௌரவம்லாம் போயிடும், நாத்தடிச்சிடும், நாரிடும், நாடே நாரிடும் தமிழ்நாடு. அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும். அழகாக எடப்பாடி கூடயே சேர்ந்து கட்சி ஒற்றுமையாக ரெட்டலையை பறி கொடுக்காம, மற்ற அதாவது போனால் மற்றவங்களுக்கு இடம் கொடுக்காம நீ போனால் மறப்போம் மன்னிப்போம். எவ்வளோ நாள் வாழ்ந்தீங்க, எவ்வளோ நாள் கட்சியாக இருந்தீங்க. ஐயா ஐயா நீங்கள், அண்ணா அண்ணா நீங்கள் தான் என்னை வாழ வச்சுன்னு சொன்னீங்க எடப்பாடியை பார்த்து. கட்சியில் போனால் வாழ்ந்துட்டு அனுபவிச்சுட்டு எடப்பாடி எட்டி ஒதுக்கினா இதுனா நியாயம்? யாருமே அரசியலில் தவறு செய்யாமல் யாருமே இருக்க முடியாது. எடப்பாடி கூட தவறு செய்துக்கலாம், எல்லாம் மறப்போம் மன்னிப்போம். அரசியலே பற்றி சாக்கடை தானே, இது அப்படி தான் இருக்கும். அரசியலில் ஒரு கட்சி பற்றி இன்னொருத்த பேசுவோம், அடுத்த கட்சி ஒன்றாகிடுவாங்க. இதெல்லாம் இயற்கை. இதெல்லாம் அரசியலில் வந்தாலே இப்படி தான் ஆகும். இதெல்லாம் மாற்ற முடியாது, மாற்றிக்க முடியாது. போட்டு கிழின்னு கிழிப்பாங்க. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு நல்ல ஜாக்பாட் வாய்ப்பை உருவாகி கெடுத்துட்டு பாருங்க. எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகம் இப்போ கர்நாடகூட்லேருந்து கல் எறிகிறாங்க. அந்த கர்நாடகூட்லேருந்து கல் எறிஞ்சாங்க, திருப்பி எரிஞ்சா உங்கள் கண்ணாடி ஒட்டிடும். அப்படின்னாங்க உன்னை வண்டவாளம் தண்டவாளம் எழுதிடும். அப்போ உங்கள் நிலைமை என்னாகும்? அதை நாடிடும். மக்கள் சிந்திப்பாங்க. மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கெட்ட பேர் ஏற்படும். நீங்கள் பெருமையாக பேசிக்கிறீங்க, பார்த்தேன் நிகழ்ச்சியெல்லாம். ஒரு பெருமையாக நம்ம தான் பெரிய இது மாதிரி அப்படி பெருமையாக பேசிக்கிறீங்க. இது பெருமை, இது பெருமைகள் சிறுமை. நல்ல வாய்ப்பை தவறு விட்டுட்டீங்க. வருத்தப்படுவது யார்? நீங்கள் தான். அதனால் மறப்போம் மன்னிப்போம்னு சொல்லிட்டு ஐயா எடப்பாடி கூட சேர்ந்து தோழமை கட்சியை, எம்ஜிஆர் வளர்த்த கட்சி, அம்மா புருஷத்தில் வளர்த்த கட்சியை கட்டி காத்து மீண்டும் ஒரு சகாப்தப்படுத்தி வாழ்க்கையில் முன்னுக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் இனியும் அதிமுக
ஒரு வாய்ப்பை அதிமுக கட்சி நீ இருக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. அதையும் சொல்லிடுறேன். அதிமுக இனிமேல் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அதிமுக ஏன்னா இந்த அளவுக்கு ஆயிடுச்சு இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் நல்ல வாய்ப்பு, இந்த அரிய வாய்ப்பு இருந்தால் இப்போ அதிமுக திராவிட கட்சிகள் தவிர வேறு கட்சி வந்திருக்கவே முடியாது. நல்ல ஒரு வாய்ப்பை தவறு விட்டுட்டீங்க. இப்போ கூட கவலைப்பட தேவையில்லை. இனியாகி சிந்திங்க, சிந்திச்சு செயல்படுங்க. மீண்டும் அண்ணன் பாதி பங்காளிக்கு மாட்டீங்க. திமுக அதிமுக அண்ணன் வந்தாலும் தம்பி வந்தாலும் போடா அப்படின்னு விட்டு கொடுத்து வாங்க. மீண்டும் உங்களுக்கு நல்ல ஒரு அரிய வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தினா தான், அதாவது டிவி விஜய் உங்களால் ஜெயிக்க முடியும். இல்லாட்டி நிச்சயமாக உங்களை விஜய் ஜெயிக்க முடியாது. நீங்கள் ஓட்டு பிரித்தாலே திமுக அதிமுக அப்படின்னு பார்த்தா, டிவிக்கு விஜய்ன்னு பார்த்தா விஜய் தான் பெரும்பான்மை ஏற்படும் மக்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில். அதனால் நீங்கள் 2 பேரும் கூட்டு சேர்ந்தால் மட்டும்தான் விஜயை வீழ்த்த முடியுமே தவிர நிச்சயமாக நீங்கள் வீழ்த்தவும் முடியாது. மீண்டும் ஒரு அரிய வாய்ப்பு வந்தால் அதை பயன்படுத்திங்க. நன்றி, வணக்கம்.